தலையின் மீது போடப்படுகிறது. வேதனை இதே தொடர்பு கொண்டிருக்கிறது. வேதனையை தாங்க முடியாமல் இப்பேற்பட்ட ஒரு கடுமையான அதாபு எதனால் என்று கேட்கின்ற பொழுது அங்கே பதில் சொல்லப்படுகிறது, பள்ளி வாசலில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு உறங்கிவர் தூங்குறது. ஆச்சரியம், எத்தனை பேர் தூங்கி அல்லாஹ் பாதுகாப்பு. எவ்வளவு பேர் தூங்கி கிடக்கிறோம். இந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது. இந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியாது. மார்க்கத்துக்கு முதலாக நடக்குது தெரியும், வீடியோ இருக்கு தெரியும், பிரம்மாண்டமான மண்டபம் தெரியும், எல்லா விதமான பாட்டு கச்சேரி ட்ரம்ஸ் பண்றது தெரியும். ஆனாலும் போறோம்னா நாம என்ன கொள்கை? இந்த வசனத்தை நாம அலட்சியம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யக்கூடிய சபைகளை புறக்கணிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற போது அந்த வசனத்தை அலட்சியப்படுத்தினால் நம் மறுமைகளை என்ன? சிந்திச்சு பாருங்க. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டம் ஆசாத் நகர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நல்லொழுக்க பயிற்சி முகாமில் அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று தர்பியா நடத்த பணித்துள்ளார்கள். அலட்சியப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை ஏற்றவர்களாக இருக்கிறோம். இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்ற நாம் ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, பல வருடங்களாக இதிலே பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்ற ஆரம்ப நேரத்தில் பார்த்தோம் என்றால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இந்த கொள்கையை படிப்பதிலும் வசனங்களை மனனம் செய்வதிலும் அன்றாட அமல்களை பேணி செய்வதிலும் மக்களிடத்திலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலும் இன்னொருவர் வந்து உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலையே இருந்திருக்காது. மற்றவர்கள் சொல்லாத நிலையிலேயே எல்லோருமே தாமாக முன்வந்து ஆர்வமாக சுய இன்ட்ரெஸ்டோடு என்ன செய்வாங்க, களத்துல இறங்கி அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நிறைவு செய்தவர்களாக இந்த ஏகத்துவத்தில் பயணிப்பார்கள். ஆனால் இப்பொழுது இன்றைக்கு பல வருட காலம் கழிந்து போனதால் நம் வீட்டு பிள்ளைகள் நம்முடைய தோள் உயரம் வளர்ந்து வந்த நிலையிலே அந்த இளைஞர்களுக்கும் நம் வீட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அசால்ட், ஒரு கவனக்குறைவு. எந்தெந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்கான ஒரு தலைப்புத்தான் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கு உள்ளே செல்வதற்கு முன்னால் அடிப்படையான சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு அதற்கு பிறகு சென்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது மிக இலகுவாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே யா பனி ஆதம இம்மா ஏத்தியன்னக்கும் ருசுலும் மின்கும் தக்ஸூன அலைக்கும் ஆயாத்தி, ஆதமுடைய மக்களே, எனது வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களிடம் வரும்போது அவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடிபணிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒவ்வொரு இறை தூதர்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் அந்தந்த சமுதாய மக்களிடத்திலிருந்து வந்தார்கள். அப்படி வந்த இறை தூதர்கள் தான் பல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னால் வந்த எண்ணற்ற தூதருடைய பட்டியல் போடலாம். அனைவருமே அந்தந்த சமுதாயத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதில் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம் தான் இறைவனத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஆகும். அப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது குர்ஆனை பின்பற்றுவது, தூதருக்கு கட்டுப்படுவது என்பது ஹதீஸை பின்பற்றுவது. இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் கூர்ந்து கவனிங்க, வாதாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தூதரை பற்றி சொல்லுகிறான். அப்போ நாம அடிப்படையா என்ன விளங்கணும்? மார்க்கம் என்றால் அல்லாஹ் சொல்வது போல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, திருமணம், இன்ன பிற அனைத்தையுமே அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த இடத்திலிருந்து பார்த்து எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுல எந்த இடத்திலும் நாம் என்ன செஞ்சு விடக்கூடாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துவிடவே கூடாது. சிறிய சிறிய மாற்றத்துக்கு கூட இடம் தந்து விடக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டு விடவே கூடாது. அதுல சாதாரணமாக கூட தங்கி சிலிப்பாய் கூட மாறி சொல்லிடக்கூடாது. அதை ஒரு நாள் திருத்தி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தொழுகையில இமாம் வந்து ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஓதும் பொழுது இந்த அரக்கத்துல ஜேர் ஜபர்ல மிஸ்டேக் வந்தாலும் பின்னாடி இருக்க என்ன செய்வாங்க, தொழுது முடிச்சவொடனே சுட்டி காட்டுவாங்க. ஆயத்தை விட்டு ஜம்ப் ஆகி போனா என்ன பண்ணுவாங்க, உடனே பின்னாடி இருந்து சொல்லி கொடுப்பாங்க. அசால்ட்டா இருந்தக்கூடாது, அலட்சியப்படுத்தி தாண்டி போயிடக்கூடாது. அது போல நம்முடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன சம்பவம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறங்கும் போது ஓதக்கூடிய அந்த துஆவை சொல்லி தராங்க. நீங்க படுக்கைக்கு போகும்போது ஒழு செய்யுங்க, ஒரு கழிச்சு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆவை சொல்லி தர்றாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வ அல்ஜஹது லஹ்ரி இலைக் ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மனப்பாடம் பண்ணி தூங்கும் போது சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அவர் அந்த பக்கத்தில் இருந்த அந்த நபி தோழர் என்ன பண்றாரு, அந்த ஹதீஸ திரும்ப ரிப்பீட் அடிக்கிறார், திரும்பவும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்கின் தொடர்ச்சி அப்படியே வந்து கடைசியில ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, மாத்தி சொல்றாரு. என்ன மாத்தி சொல்றாரு? வபி ரசூலிக்கல்லதி அர்ஸல்த அப்படின்னு சொல்லி நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னு வரணும். அதை என்ன செய்யறாரு, ரசூலுக்கல்லதி அப்படின்றார். இப்படி சொன்ன உடனே ரசூல் அவன சொல்றாங்க, காலலா அப்படி சொல்லாதீங்க, அவன் நபியிக்கல்லதி அர்ஸல்தனே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதோடைய அர்த்தத்தோட சொன்னோம்னா மொத்த தர்பியா நேரம் முடிஞ்சிடும். அதனால விஷயம் என்ன அப்படின்னு மட்டும் விளங்கிக்கோங்க. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, அந்த துஆவினுடைய எல்லா பகுதியும் அப்படியே சொன்னாங்க. கடைசியில ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்து, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதே போல நீங்கள் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் இன்ன பிற அனைத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி சொன்ன அந்த விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுல எனக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்களேன்னு எதிர்பார்க்க கூடாது. உதாரணத்திற்கு திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். திருமணம்னா என்னது? இஸ்லாமிய திருமணம் உலகத்திற்கே முன்னோடியா இருக்கக்கூடிய திருமணம்.
திருமணம்னா முதல்ல அதுல உள்ள ஒழுங்குகள்ல முதல் விஷயம் பெண்ணை பார்த்து சம்மதம் வாங்கணும், மகர் தொகை எவ்வளவுங்கிறது பெண்ணு முடிவெடுக்கணும், பெண்ணுக்கு வழி வேணும், 2 சாட்சிகள் வேணும், இதை வைத்துக் கொண்டு திருமணத்தை முடித்து தரணும். இவ்வளவுதான் திருமணத்தினுடைய ஒழுங்குகள்ல உள்ள விஷயம். ஆனால் திருமணம் என்றால் இன்றைக்கு நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது அதிலே எதையெல்லாம் கொண்டு வருவார்கள் என்றால், திருமணம் என்ற பேச்சை எடுத்த உடனே அங்க வரதட்சணை என்ற மறு பேச்சு வந்து விடுகிறது. திருமணம் வந்த உடனே நிச்சயதார்த்தம் ஒண்ணு வருது, அதுக்கான விருந்து ஏற்பாடு ஒண்ணு வருது. அதை தாண்டி நம்ம திருமண விஷயங்களுக்குள்ள போகும்போது அந்த நடத்தக்கூடிய அந்த திருமணங்கள்ல ஏகப்பட்ட பிதுகத்துகள் நடக்குது. கருமணி போடுறதுல இருந்து, மாலை போடுறதுல இருந்து, அதை வீடியோ எடுக்கிறதுல இருந்து, அள்ளி பைனகுமா ஓதுறதுல இருந்து, மறுவீடு சிறு வீடுன்னு சொல்லி அது போடுறதுல இருந்து, இப்படி திருமணம் என்ற ஒரு பேச்சை எடுத்து அதிலே இது போன்ற விஷயங்களை எல்லாம் நுழைத்து திருமணம் நடத்துகிறார்கள். அப்படி நடத்தக்கூடிய அந்த திருமணத்திலே நாம் போக முடியுமா? நாம போய் அதுல கலந்து கொள்ள முடியுமா? சில ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெண் வீட்டார் விருந்தும் மாப்பிள்ளை வீட்டார் விருந்தும் 2 பேரும் சேர்ந்து போடக்கூடிய அந்த விருந்தில் நாம் கலந்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துடைய வலிமா விருந்தை மாப்பிள்ளை சார்பாக போட சொன்னார்களா, பெண் வீட்டார் சார்பாகவும் போடலாம் என்று அனுமதி வழங்கினார்களா? மாப்பிள்ளை சார்பாக மட்டும்தான் பெண் விருந்து வலிமா விருந்து உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்ற பொழுது நம்மில் பல பேர் என்ன செய்யறோம்? இரு வீட்டார் விருந்து நடக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு போகலாமா? அதே போல கருமணி, அள்ளி பைனகுமா, கூட்டுதுவா, மறுவீடு சிறுவீடு, வரதட்சணை வாங்கினது, இன்னும் பிற மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய அது போன்ற திருமணங்களுக்கு நாம் போகலாமா? ஆனா என்ன செய்யறோம்? நாம போறோம். கேட்டா என்ன சொல்றோம்? போய் தான் அவனுக்கு வேற வழி இல்லைங்கிறோம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை விடுக்கிறான். என்ன எச்சரிக்கை விடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய அந்த சபைகளில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அந்த இடத்துல நாம எப்படி நடந்துக்கணும்? நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபை எதை? வரதட்சணை வாங்கி நடத்தப்படக்கூடிய திருமணங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வாத்து நிசா சதுக்காத்து இன்னிகளா, நீங்கள் மனம் வந்து மகர் தொகையை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த கட்டளைக்கு மாற்றமாக அங்கே வரதட்சணை வாங்கப்படுகிறது. அங்கு போலாமா? வசனம் கேலி செய்யப்படுதா இல்லையா? அள்ளி பைனகுமா ஓதப்படுகிறது. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததா? ரசூலுல்லாஹ் அள்ளி பைனகுமா ஓதினார்களா? இல்லை. மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடக்கிறதா? மார்க்கத்தில் இல்லாத நடக்கின்ற போது அதை புறக்கணிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தௌஹீத்வாதிக்கு இருக்க வேண்டும் இல்லையா? அந்த இடத்துல போய் நமக்கு விருந்து முக்கியமா, மார்க்கம் முக்கியமா? இதை நாம சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்உது மஅஹும் ஹத்தா யஹ்லூன ஃபீ ஹதீஸின் கைரி, அவர்கள் இதை விட்டு வேறு விஷயங்களில் ஈடுபடும் வரை அந்த சபையில் நீங்கள் இருக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். வேறு சபையில வேற விஷயங்கள் வர வரைக்கும் அங்க போகாதீங்க. அடுத்த நாள் போங்க, அதுக்கு அடுத்த நாள் போங்க. மறுவீடு சிறுவீடு முடிஞ்சதுக்கு பிறகு உறவு வேண்டும். மார்க்கத்துக்கு முரணாக திருமணம் நடத்தி விட்டார்கள் என்பதற்காக அந்த ஒட்டுமொத்த உறவையை துண்டிக்கும்படி இஸ்லாம் சொல்லவில்லை, மார்க்கம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை, இந்த ஜமாத்தும் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் மட்டும் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது, அதனால அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், அப்படி இருங்க. புறக்கணிக்கணும். நாம் தௌஹீத்வாதி தானே? இந்த கொள்கையில் பலகாலமாக பயணிக்கிறோமா இல்லையா? பலவிதமான அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? இந்த அறிவுரைகளை எல்லாம் கேட்ட நாம் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டாமா? கொள்கை உறுதினா என்ன? மார்க்கத்துக்கு முரணாக இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்திலே நாம் காட்டக்கூடிய எதிர்ப்பு தான் உண்மையிலேயே கொள்கை உறுதி. அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க மேல சங்கடம் வந்துடும். என் தொழில் பார்ட்னர் சமரசமா அட்ஜஸ்ட் பண்ணி போலாமா? கோபப்பட வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக கோபப்பட வேண்டும். தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தில் நம் பிள்ளைகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால்
நம்முடைய தாய்மார்கள் இதில் அதிகம் போகிறீர்கள். மார்க்கத்துக்கு முறையாக நடக்குது தெரியும், வீடியோ இருக்கு தெரியும், பிரம்மாண்டமான மண்டபம் தெரியும், எல்லா விதமான பாட்டு கச்சேரி ட்ரம்ஸ் பண்றது தெரியும். ஆனாலும் போறோம்னா நாம என்ன கொள்கை? இந்த வசனத்தை நாம அலட்சியம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யக்கூடிய சபைகளை புறக்கணிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற போது அந்த வசனத்தை அலட்சியப்படுத்தினால் நம் மறுமை நிலை என்ன? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த விஷயத்துல நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் முடிவு எடுத்துருவோமா? மார்க்கத்துக்கு முரணான திருமணம் அதற்கு அழைப்பு கொடுக்க வந்தால் முகமலர்ச்சியோட கோச்சிக்காதீங்க வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற தயாரா? எங்க பெண்கள் நீங்க தான் சொல்லணும். தயாரா? என்ன சத்தம் சொல்ற காணும்? முடிவு எடுத்துருவோமா? மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களுக்கு விதத்தான திருமணங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போது நாம இன்ஷா அல்லாஹ் முடிவு எடுத்துருவோமா? போக மாட்டோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துருவோம். சரியா? அப்படி எடுக்கலன்னா நாம எதை அலட்சியப்படுத்துறோம்? வசனங்களை அலட்சியப்படுத்துறோம். இறுதியில வருது அலட்சியப்படுத்துறா என்ன நிலைமை, மறுமையில் என்ன நிலைமைங்கிறது இறுதியா உள்ள வசனங்கள்ல பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, நாம நம்முடைய அமல்கள்னா என்னது? நிறைய இருக்கு இஸ்லாத்துல அமல்கள். என்ன நிறைய பட்டியல் போட்டுக்கொண்டே போலாம். ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்றது ஒரு அமல், அதே போல ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது ஒரு அமல், ரோட்ல கிடக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை தூக்கி ஓரமா போடுறது ஒரு அமல், ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு சிரிக்கிறது ஒரு அமல், அதே போல தொழுவது அமல், நோன்பு வைப்பது அமல். எல்லாமே இஸ்லாத்துல குல்லு மௌரூஃபின் சதகா. எல்லா நல்ல செயல்களும் இஸ்லாத்துல தர்ம கணக்குல சேர்க்கப்படுது. எல்லாமே நல்ல செயல்கள் தர்மம், எல்லாமே அமல் இஸ்லாத்துல. அப்படிப்பட்ட அந்த அமல்கள்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய அமல், அல்லாஹ் கடமையாக்கின அமல் எது? தொழுகை, ஸலாத். அந்த தொழுகையை பற்றி நமக்கு பல நேரங்களிலே ஜும்மாக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேர அமர்வுகளிலே அந்த தொழுகையில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நினைவூட்டப்பட்டிருக்கிறது. தொழுகை விஷயத்துல நாம எந்த காரணத்தையும் சொல்லி தள்ளி போட்டுவிடக் கூடாது. ஏன் அப்படின்னா, நாம இணை வைப்பிலிருந்து வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இணை வைப்பிலிருந்து நாம் வந்துவிட்டோம். நம்மில் ஒருவரை பார்த்து தாயத்து கட்டு என்று சொன்னால் அவரை வெட்டுவோம், வாயால் பேசக்கூடாது. அதே போல ஒருத்தர் தர்காவுக்கு போங்க நம்மை பார்த்து சொன்னால் உடனே தாவா பண்ணுவோம். இப்படிப்பட்ட கொள்கையை வாதிகளாக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்கு இணை கற்பிக்க மாட்டோம், இணை கற்பிக்கக்கூடிய சாயல் கூட அல்லாஹ்வின் மீது வைக்க மாட்டோம் என்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நம்மில் பல பேர் தொழுகை விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? அலட்சிய போக்கோடு இருக்கிறோமா? பேரவராக இருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை குறித்து சொல்லுகின்ற பொழுது நிறைய உபதேசங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்னது? இஸ்லாம் 5 அம்சங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இது கலிமா, ஏகத்துவ கொள்கை. அடுத்தது என்ன தெரியுமா? தாய்மார்களே, சகோதரர்களே, இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஒருவர் ஏகத்துவ கொள்கையை ஏற்ற உடனே செய்ய வேண்டிய முதல் அமல் ஸலாத், தொழுகைங்க. அப்படிப்பட்ட தொழுகையாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி சொல்கின்ற போது கூட வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை. படைத்ததனுடைய நோக்கமே இறைவனை வணங்குவதற்காக. அப்படிப்பட்ட அந்த உயரிய நோக்கமாக இருக்கக்கூடிய தொழுகையை பேணுவதிலே இன்றைக்கு நம் நிலை என்ன? ஃபஜ்ருக்கு அனைத்து தாய்மார்களும் இழந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணி தொழுவார்கள். ஃபஜ்ர் முறையா நாம தொழுகிறோமா? பேணி தொழுகிறோமா? ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் தெருக்களுக்குள்ள அதிகாலை நேரத்தில் நடந்து போனோம் என்றால்
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் விளக்கு எரியும். அதை பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம், இவர்கள் எல்லாம் சுபுவுக்கு எழக்கூடியவர்கள், ஃபஜ்ர் தொலைக்கு எழக்கூடியவர்கள். இன்றைக்கு தாய்மார்கள், சகோதரர்கள் ஃபஜ்ர் தொழுகையை பள்ளிவாசல் நிரப்புகிறோமா? பெண்களுக்கு தனி இடம் இருக்கதானே செய்து, முகலாக்குள்ள தானே இருக்கிறோம். கேட்டோமா ஒரு நாளாவது எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுங்க, நாங்க வர்றோம்னு? சகோதரர்களே, நாம ஜும்மாவுக்கு எப்படி நம்முடைய பள்ளிவாசல் நிரம்புகிறதோ அதே போல ஃபஜ்ரிலே நம்முடைய பள்ளிவாசல் நிரம்புகிறதா? அத்தனை பேரும் தொழுகைக்கு சரியான நேரத்தில் வருகிறோமா? எவ்வளவு அசால்ட்டு அலட்சியமா இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். மறுமை தண்டனையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த அமல்ல, இந்த தொழுகையிலே யார் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ, தொழாமல் இருக்கிறார்களோ, ஐவேளை தொழாமல் இருக்கிறார்களோ, அவர்களுடைய மறுமை நிலை, மன்னரை நிலை எந்த அளவுக்கு மோசமாக போகும் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே எடுத்து காட்டப்படுகிறது. அங்க ஒரு மனிதர் வேதனை செய்யப்படுகிறார். தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன்னரை வேதனை என்பது நம்முடைய கண்களுக்கு இப்பொழுது தெரியாது, கற்பனைக்கும் பார்க்க முடியாது, மறைவானது. ஆனால் எச்சரிக்கை உண்மைதானே? மன்னரை வேதனை உண்டுதானே? மன்னரை வாழ்க்கை ஒன்று உண்டுதானே? அதை மூமின்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் நம்புகிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மண்ணறையிலே ஒரு மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அந்த வேதனை எந்த அளவுக்கு என்றால் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து அவனுடைய தலைமேல் போடப்படுகிறது. தலை சுக்கு நூறாகிறது. அந்த தலையிலே அந்த வேதனை அனுபவித்து அவன் கத்துகிறான், கதறான். பாறை உருண்டோடுகிறது. அதை எடுக்க செல்லுகிறார்கள். இங்க தலை முழுசாயிருது. திரும்பவும் எடுத்துக்கொண்டு வந்து திரும்பவும் அதே தலையின் மீது போடப்படுகிறது. வேதனை இதே தொடர்பு கொண்டிருக்கிறது. வேதனையை தாங்க முடியாமல் இப்பேற்பட்ட ஒரு கடுமையான அதாபு எதனால் என்று கேட்கின்ற பொழுது அங்கே பதில் சொல்லப்படுகிறது. பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு உறங்கிவர் தூங்குறது. அச்சிருக்கு எத்தனை பேர் தூங்கி? அல்லாஹ் பாதுகாப்பு. எவ்வளவு பேர் தூங்கி இருக்கிறோம்? இந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாது. இந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியாது. அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் சொல்லப்படுகின்ற பொழுது தூக்கி வீசிடுவான், அலட்சியப்படுத்துவான். அலட்சியப்படுத்தோரின் மன்னர வேதனையிலே தொழுகையாளி இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பிறகும் கூட நாளை ஃபஜ்ரிலே நாம் எழவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்திலே உண்மையான ஏகத்துவவாதிகளாக நாம் பயணிக்கிறோமா? அல்லது நம்முடைய உள்ளத்திலே உண்மையான தக்வா என்ற அந்த இறையச்சம் இன்னும் வரவில்லை என்றால் வரணும். துஆ செய்வோம், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு, அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்கு, வ ஷுக்ரிக நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக அழகிய முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே நேரத்தில் கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம். என்ன அப்படின்னா, யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்க மாட்டாங்க, அவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா? குர்ஆன் வசனம் சொல்லப்படுது, அதில் சொல்லப்படுது, மன்னர் வேதனை சொல்லப்படுது, மறுமை வேதனை சொல்லப்படுது, குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படணும் சொல்லப்படுது. அதுக்கு மாற்றமா நடந்துராதீங்க, மார்க்கத்துக்கு புறநான விஷயங்களுக்கு போயிடாதீங்க, இறைவனுடைய வகைக்கு மாற்றமா நடந்துராதீங்க. இப்படி எல்லாம் சொல்லப்படும் போது இந்த காதுல வாங்கி உள்ளத்துல ஏந்தி சரியான முடிவை எடுக்காதவர்களுடைய நிலை வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகரை நரகத்துக்கென்றே நாம் படைத்துள்ளோம். அவருடைய தன்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு இதயம் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நல்லுணர்வு பெற மாட்டாங்க. கண்கள் இருக்கும், பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய காதுகள் இருக்கும், அவற்றை கொண்டு காது கேட்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? உலாயிக்கல் அன்ஆம், அவங்க கால்நடைகள்ங்கிறான். இதை விட நமக்கு வேற வார்த்தையே தேவையில்லை. அதை விட மோசம். பல்ஹும் அலல்லு வ உலாயிகஹுல் காஃபிலூன், அவர்கள் வழிகேடர்கள்ங்கறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்தோட நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. சமரசம்ங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துவிடவும் கூடாது. மார்க்கத்துக்கு முரணான சபை என்றால் அதை வெறுப்பதிலே ஒரு ஏகத்துவவாதி முதலில் இருக்க வேண்டும். அதே போல இபாதத்துகள் விஷயத்திலே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த இரண்டிலும் நாம் அலட்சியம் காட்டினால் மறுமையில் அல்லாஹ் நம்மளை அலட்சியப்படுத்திடுவான்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். படைத்த இறைவனிடத்திலே நாம் யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக்கு, உள்ளங்களை புரட்டுகின்றவனே எங்களுடைய உள்ளத்தை இந்த தீனில் நிலைநிறுத்துவாயாக என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.